எழுதுவது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அல்லேலூயா. எழுதுறது ரொம்ப நல்ல. இங்க இருக்கிற வசனத்தை கண்டு பிசாசு பயப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. இங்க வசனம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. இந்த வசனம் இங்க வந்தாதான் அவன் பயப்படுவான். வேதாகமம் இன்னும் 100 வருஷத்துல என்ன செய்துவிடும்? இல்லாமலே போய்விடும், காலாவதி ஆகிவிடும், அழிந்துவிடும் என்று சொன்ன பேரரசனுடைய வீட்டில் வைத்துதான் ஜெனீவா பைபிள் சொசைட்டி அந்த வேதாகமத்தை பிரெஞ்சு மொழியில அச்சடித்து ஜனங்கள் முழுவதும் அதை வாங்கி அது ஜனங்களுக்கெல்லாம் என்ன செய்தார்களாம்? கொடுத்தார்களாம். அல்லேலூயா. வேதத்தை அழிக்கவோ தடுக்கவோ யாராலேயும் முடியாது. ஏனென்றால் இது கர்த்தருடைய வேதம், இது தேவனுடைய வேதம், அது கர்த்தருடைய வாயாக இருக்கிறது. இந்த வேதத்தை யார் கனப்படுத்துகிறார்களோ, இந்த வேதத்தை தியானித்தவர்களும் இதை கனப்படுத்தினவர்களும் இதற்கு முதலிடத்தை கொடுத்தவர்களும் உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, உடைய ஸ்தானத்தை நாம் பார்க்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உயரத்தில் இருக்கிறவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் இந்த வேதத்தை என்ன செய்தார்கள்? கனப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இந்த வேதத்தின்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையாக அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்தபடியினாலே அவர்களுடைய ஸ்தானம், அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாயிருந்தது, ஒரு கனத்துக்குரியதாயிருந்தது, சாட்சி உள்ளதாயிருந்தது. அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? கனப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்திலே அநேக காரியங்களை தியானித்தோம். ஆவியானவர் நமக்கு என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். இந்த வேதம் எப்படி வந்தது, இந்த வேதத்தினுடைய மகத்துவம் என்ன, இந்த வேதத்தினுடைய காரியங்கள் என்ன, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற ஒரு சத்திய வேதம்தான் நாம் வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற இந்த வேதாகமம். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இது நாளுக்கு நாள் இந்த வேதம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? முன்னேறி கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வேதம், இந்த கர்த்தருடைய வேதம், இந்த சத்திய வேதம், இந்த பரிசுத்த வேதம், நான் கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி இது என்ன வேதம்? கர்த்தருடைய வேதம், சத்திய வேதம், பரிசுத்த வேதம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த சத்திய வேதத்தை தடை செய்வதற்கு எத்தனையோ பேர் எழும்பினார்கள். தலைவர்கள், அரசாங்கம், அரசர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள். இந்த வேதம் முன்னேறக்கூடாது என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அநேகர் எழும்பினார்கள், தடை செய்வதற்கு எழும்பினார்கள். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேதத்தை அவர்கள் தடை செய்தார்களோ, இதை தடுத்தார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் இது பெருகிக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. எதிர்ப்பு பலமாக இருந்தது. இந்த வேதம் ஸ்தோத்திரம் ஜனங்கள் மத்தியிலே வரக்கூடாது என்பதற்காக இந்த வேதம் பல விதத்தில் என்ன செய்தது? பல எதிர்ப்புகளை, போரை சந்தித்தது. ஆனால் தேவனுடைய வேதமாக இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய வேதமாக இது இருக்கிறபடினாலே இதை யாராலையும் என்ன செய்ய முடியவே இல்லை, தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. சிங்கத்தை போல தீவிரமாய் அழிப்பதற்கு, சிங்கத்தை போல தீவிரமாய் அழித்துவிட வேண்டும், இந்த வேதத்தை இல்லாமல் செய்துவிட வேண்டும், இந்த வேதத்தை இல்லாமல் செய்துவிட வேண்டும், முற்றிலுமாய் எரித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ எதிர்ப்புகள் எழும்பினாலும் இந்த வேதம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல உம்முடைய வேதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அவைகள் இருக்கிற ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது? அழியாது என்று கர்த்தர் சொன்னது போல இது ஒரு நாளும் இந்த வேதம் என்ன செய்யாது? அழியவே அழியாது. அல்லேலூயா.
பிரெஞ்சு நாட்டிலே ஒரு நாத்திகன், ஒரு பேரரசன், மதத்தையோ கடவுளையோ நம்பாதவன், வேதத்தை நம்பாத ஒரு பேரரசன் எழும்பி 1700 அந்த ஆண்டுகளில் எழும்பி அவன் என்ன செய்தான், இந்த வேதத்தை எப்படியாவது என்ன செய்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இன்னும் 100 ஆண்டுகளுக்குள்ளாக அவனுக்கு பகுத்தறிவு வளர்ந்துவிடும். மனிதனுக்கு என்ன அறிவு வளர்ந்துவிடும்? பகுத்தறிவு வளர்ந்துவிடும். அதனால் இன்னும் 100 வருஷத்தில் வேதாகமம் இல்லாமல் போய்விடும். வேதத்தை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அந்த வேதம் இந்த 100 வருஷத்துக்குள்ள இன்னும் 1700 அவன் சொன்ன ஒரு காரியம், 1700 ஆண்டில் ஒரு பேரரசன் அவன் சொன்ன ஒரு காரியம். அவருடைய பெயர் டயோக்ளிசியன். அவன் பேரு கூட என் வாயில நுழைய முடியும். டயோக்ளிசியன் என்கிற ஒரு பேரரசன் என்ன செய்தான், இன்னும் 100 ஆண்டுக்குள்ள வேதம் என்ன செய்துவிடும், காலாவதி ஆகிவிடும், எக்ஸ்பிரி ஆயிரும். அதை இனிமேல் யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், கண்டுகொள்ளவே. இன்னும் 100 வருஷத்துக்குள்ள அதை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பகுத்தறிவு வளர்ந்ததனால வேதத்தை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், வாசிக்க மாட்டார்கள் என்று அவன் சவால் விட்டான். அவன் என்ன செய்தான், சவால் விட்டான். இந்த மதமும் வளராது, இந்த வேதாகமும் இனிமேல் என்ன செய்யாது, வளராது என்று சொல்லி சவால் விட்டான். ஆனால் சொல்லி 50 ஆண்டுக்குள்ள அவன் மரித்து விட்டான். வேதம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் இவ்வளவு பெரிய அல்லேலியாவெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல. நல்ல சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அவன் சொல்லி 50 ஆண்டுல என்ன செய்து விட்டான், மரித்து போனான். ஆனால் இன்னும் அந்த ஜீவனுள்ள வசனம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, நம்மளை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு அதிசயம் என்னன்னா, 50 ஆண்டு அவன் மரித்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெனீவா பைபிள் சொசைட்டி என்கிற சொசைட்டி அந்த பேரரசன் வாழ்ந்த அந்த வீட்டில் வைத்துதான் பிரெஞ்சு மொழியில் அந்த வேதாகமத்தை அச்சடித்தார்களாம். யார் சொன்ன வீட்டில்? வேதாகமம் இன்னும் 100 வருஷத்தில் என்ன செய்துவிடும், இல்லாமலே போய்விடும், காலாவதி ஆகிவிடும், அழிந்துவிடும் என்று சொன்ன பேரரசனுடைய வீட்டில் வைத்துதான் ஜெனீவா பைபிள் சொசைட்டி அந்த வேதாகமத்தை பிரெஞ்சு மொழியில் அச்சடித்து ஜனங்கள் முழுவதும் அதை வாங்கி அது ஜனங்களுக்கெல்லாம் என்ன செய்தார்களாம், கொடுத்தார்களாம். அல்லேலூயா. வேதத்தை அழிக்கவோ தடுக்கவோ யாராலையும் முடியாது. ஏனென்றால் இது கர்த்தருடைய வேதம், இது தேவனுடைய வேதம், அது கர்த்தருடைய வாயாக இருக்கிறது. அல்லேலூயா. பிறகு ஆமென் ஸ்தோத்திரம். இன்னொரு அரசனும் எழும்பி எப்படியாவது இந்த வேதத்தை என்ன செய்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும். இது விரைவாக முன்னேறுகிறது, இது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த வேதாகமம் எப்படி இருக்கிறதாம், ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இந்த வேதாகமம் பரவுகிறது. இது விரைவாய் அக்கினியை போல, தீய போல இந்த வேதாகமமும் இந்த வேதக்காரங்களும் என்ன செய்கிறார்கள், பரவுறாங்க. இவங்களை இப்படியே விட்டா உலகம் முழுவதும் இவனுக்கு பின்னால போகுதே அப்படின்னு சொல்ற மாதிரி உலகம் முழுவதும் என்ன செய்துவிடும், மாறிவிடும் என்று பயந்து போய் எப்படியாவது ஆலயங்களை, கிறிஸ்தவர்களை, வேதாகமத்தை எரிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி 303வது வருஷத்துல கிறிஸ்து பிறந்ததுக்கு பிற்படாக ஒருவன் என்ன செய்தான், எழும்பினான். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, 25 அவன் இறந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மன்னன் தோன்றுகிறான். அவன் தான் கான்ஸ்டைன். என்ன பேரு, அதுக்கு பேரு கான்ஸ்டன்டைன். அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தைலாம் வாயில நுழையம் எடுக்கு. கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு பேரரசன் என்ன செய்கிறான், தோன்றுகிறான். இந்த எரிச்சிருவேன் அழிச்சிருவேன் சொன்னவனும் என்ன செஞ்சிட்டான், இறந்துட்டான். அதுக்கடுத்து ஒரு பேரரசன் தோன்றுகிறான். அவன் என்ன செய்கிறான், வேதத்தை இன்னும் பரவுவதற்கு அந்த அரசனை கர்த்தர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். அவனுடைய செலவில், அரசாங்க செலவில், அந்த கவர்மெண்ட் செலவிலேயே வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு
விநியோகிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா இந்த வேதமே அவன் நமக்கு விளம்பின வேதம். இந்த வேதத்தை அழிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறேன், இது யாருடைய வேதம்? கர்த்தருடைய வேதம். இதை அழிக்க எத்தனை பேர் எழும்பினாங்க தெரியுமா? யாராலையும் அழிக்க முடியவில்லை. அல்லேலூயா. இது இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது, இன்னும் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. அதனால நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க, இன்னைக்கு நீங்க வாசித்த, தியானித்த, மனப்பாடம் செய்த, கற்றுக்கொண்ட, உங்கள் இதயத்தை தொட்ட வேத பகுதி என்ன இன்றைக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்டால் நீங்க மனசுக்குள்ளே ஒரு பதிலை என்ன செஞ்சிருப்பீங்க? இன்னைக்கு காலையில் வந்தவங்க ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்தோம். ஓசியா 12வது அதிகாரத்தை வாசித்து அதில் ஒரு வசனம் நம்மளை தொட்டது. அந்த வசனத்தை வாசித்து தியானித்து நம்ம என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம். வராதவங்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணும்னா, உங்களை இன்னைக்கு எந்த வார்த்தை தொட்டது? இன்னைக்கு நீங்க படித்த வேத பகுதி அல்லது நீங்க படித்து தொடர்ந்து படித்து கொண்டு வருகிற வேத பகுதி என்ன? நீங்க ஒரு வசனத்தை மனப்பாடம் செஞ்சீங்களா? அல்லது இன்னைக்கு ஒரு வசனம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வை தந்ததா, தொட்டதா? இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார் என்கிற அனுபவம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைத்ததா? இவ்வளவு அமைதியை நான் கல்லறையில் கூட பார்த்ததில்லை. பரவாயில்ல, நீங்க இவ்வளவு அமைதியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அல்லேலூயா. அப்போ நீங்க உங்க மனசுக்குள்ளே அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இவ்வளவு பெரிய வேதாகமத்தை, இவ்வளவு மகத்துவம் நிறைந்த, வல்லமை நிறைந்த, யாராலையும் அழிக்க முடியாத இந்த வேதாகமத்தை நம்முடைய கையிலே கர்த்தர் தந்திருக்கிறாரே. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை என்ன? நான் சொன்னேன், இந்த வேதாகமத்தில் தான் கர்த்தருடைய சத்தம் இருக்கிறது. இந்த வேதத்தில் தான் கர்த்தருடைய வாய். கர்த்தருடைய, நான் இதற்கு வச்ச பெயர் கர்த்தருடைய வாய். ஏன்னா இது என் கூட பேசுகிறது, என்னை உணர்த்துகிறது, என்னை நடத்துகிறது, என்னை சரியான பாதையில் கொண்டு போகுது. அல்லேலூயா. எது தவறு, எது சரி, எது நல்லது என்பதை எனக்கு தெளிவிக்கிறது. என்னை என்ன செய்கிறது? தெளிவுபடுத்துகிறது. என்னை ஏமாற்ற முடியாது. இந்த வேதத்தை வாசிக்கிறவனும் தியானிக்கிறவனும், இந்த வேதத்தின்படி வாழ்கிறவனை பிசாசு ஏமாற்ற முடியாது, வேற எவனும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. கள்ள உபதேசங்கள் ஆனாலும், பிசாசினுடைய தந்திரங்கள் ஆனாலும், இந்த வேதத்தின்படி வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க, இதன்படி வாழ்கிறவங்களால எவனும் ஏமாற்றவே முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு நீங்க வேதாகமத்தை படித்தீங்களா, வாசிச்சிங்களா? எத்தனை வசனம் வாசிச்சிங்க, அல்லது எத்தனை அதிகாரம் வாசிச்சிங்க? நீதிமொழிகளை வாசிச்சிங்களா? சங்கீதம் வாசிச்சிங்களா? தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிச்சிங்களா? அல்லது ஆமே சோத்திரம் ஆதி ஆகமத்தில் இருக்கிற 5 புத்தகத்தை வாசிச்சிங்களா? அப்படிலாம் ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டா, எத்தனை ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை முறை பைபிளை வாசிக்கிறீங்க? ஒரு முறை வாசிக்கிறீங்களா? 2 முறை வாசிக்கிறீங்களா? இப்படி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா இத்தனை கேள்விகளுக்கும் பதில் உங்க மனசு சொல்லி இருக்கும், அப்படித்தானே? இத்தனை கேள்வி கேட்ட உங்க மனசு உங்ககிட்ட பதில் சொல்லியிருக்குமா, சொல்லியிருக்காதா? செவுட்டில் அடிக்கிற மாதிரியும் பதில் சொல்லியிருக்கும், இல்லை நான் படித்தேம்னு பதில் சொல்லியிருக்கும். இல்லையில படித்தா ஆமாம் படித்தேம்னு உங்கள் மனசாட்சி என்ன செஞ்சுருக்கும், சொல்லியிருக்கும். படிக்கலைன்னா ஆமாம் அப்படியே செவுட்டில் அடிக்கிற மாதிரி குத்துற மாதிரி மனசு என்ன சொல்லியிருக்கும், படிக்காமல் பைபிள் ஸ்டடியில் வந்து உட்கார்ந்துருக்கிய அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம், சொல்லியிருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சொன்னுதா? சும்மா அப்படி அந்த விரலை வச்சு சொல்லுங்கள், சொன்னுதா? மனசாட்சின்னு ஒன்று இருந்தா சொல்லியிருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய மனசாட்சியை எது கூர்மையாக்குது என்று சொன்னேன்? நமக்கு உணர்வை தருவது என்னது? இந்த வேதம். நம்மளை உயிர்ப்பிக்கிறது என்னது? இந்த வேதம். நம்மை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது எது? இந்த வேதம். அல்லேலூயா. ஆமே. எது நான் தவறு, நான் சரி என்று நினைத்து வந்ததை இது சரியில்லை, இது தவறு என்று என்னை உணர்த்தினது என்னது? வேதம்.
அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்க 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 தான் என் மனசாட்சி கூர்மையாகுது. அல்லேலூயா. அப்போ நான் இதையெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பேசினோம். சத்திய வேதம், கர்த்தருடைய வேதம், பரிசுத்த வேதம். என்னெல்லாம்? சத்திய வேதம், கர்த்தருடைய வேதம், பரிசுத்த வேதம். இப்படி நம்ம ஏகப்பட்ட பெயரை நம்ம வேதாகமத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை நம்ம எந்த அளவுக்கு முத்தம் செய்கிறோமோ, திறந்து வாசிச்சாதான் அதுக்கு முத்தம் செய்ய முடியும். முத்தம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன காணப்படும்? சுத்தமுள்ள இருதயம் காணப்படும். இல்லைன்னா செத்த இருதயமா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாசிச்சா தியானிச்சா இருதயம் சுத்தமா இருக்கும், இல்லைன்னா சொல்லுங்க செத்து போய் இருக்கும். அல்லேலூயா. செத்த இருதயம் நமக்கு தேவையே. அநேக வசனங்களை நம்ம பார்க்கலாம். 119வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லாமே எதை குறித்து தான் சொல்லுது? வசனத்தை குறித்து தான் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க தினமும் உங்க கேட்கணும், இன்னைக்கு நான் வேதம் வாசிச்சேனா, இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீர்களா அப்படின்னு உங்க கண்ணாடியில் எழுதி வைக்கணும். இல்லை உங்க பெட்ரூம்ல என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும், இன்றைக்கு நீ வேதம் வாசித்தாயா. அல்லேலூயா. ஏன்னா அதை பார்த்தாவது வாசிக்கலாம்னு ஒரு எண்ணம் தான். ஆமே. ஒரு வசனம் நம்ம ஓசியால வாசிச்ச ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்துக்கு போயிட்டு நம்ம ரிட்டன் இங்க வருவோம். 12வது நன்றி ஆண்டவரே, எனக்கு குழம்பு. 8வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் எப்படி எண்ணினார்களாம்? அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அல்லேலூயா. யார் எழுதி கொடுத்தா? யார் எழுதி கொடுத்தா? கண்ணதாசை எழுதி கொடுத்தார். யாருங்க எழுதி கொடுத்தா? வசனத்தை வாசிச்சீங்களா? சத்தமா சொல்லுங்க. தேவன் எழுதி கொடுத்த வேதம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு என்ன செய்யப்பட்டது? தேவ மனிதர்களை கொண்டு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கற்பனைகளும் கட்டளைகளும் சாட்சிகளும் இந்த வேதம், இந்த நீதியான வசனங்களும் வேதமும் யார் நமக்கு எழுதி கொடுத்தா? அதை அவர் என்ன சொல்றாரு? இந்த வேதத்தின் மகத்துவங்களை, அல்லேலூயா, இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பின்னால 3 பைபிள் இருக்கு. அது யாருக்குள்ளதுன்னு தெரியல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தது இன்னும் 3 பைபிள் அங்கேயே தான் என்ன செய்யுது இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் வரும்போது சில பேர் என்ன செய்யறான் அப்படின்னா, இன்னும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு வர்றதோட சரி, அதுக்கு அடுத்த வாரம் தான் அந்த பைபிளை தேடி கண்டுபிடிச்சு எங்க இருக்கு. ஆனா பணத்தை அப்படியே வைப்பீங்களா? அல்லேலூயா. ஆமா, நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவனுக்கு அது எப்படி இருக்கு? எம்மா நம்ம பிள்ளைங்க ஒரு நாள் வேதத்தை வாசிக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். நம்ம வேதத்தை நம்ம பிள்ளைங்க வாசிக்கிறாங்களா, தியானிக்கிறாங்களா, ஒரு நோட்டை வச்சு எழுதுறாங்களா? அல்லேலூயா. பிரசங்கத்தை எழுதுறாங்களோ எழுதலையோ அதை விடுங்க. தனித்து நிற்கும்போது ஒரு நோட்டும் கையுமா வேதாகமத்தை வைத்து எழுதுறாங்களான்னு நம்ம என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி பைபிள் இருக்கணும். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு முறை தூசியை தட்டி எடுத்துட்டு வருவதற்கு கர்த்தர் பைபிளை தரல. சுமந்து வந்த பைபிளை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். இங்க இருக்கிற வசனத்தை கண்டு பிசாசு பயப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. இங்க வசனம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. இந்த வசனம் இங்க வந்தாதான் அவன் பயப்படுவான். இந்த வசனம் வாயில வந்தாதான் பயப்படுவான்.
எந்த அளவுக்கு வசனம் நம்ம வாழ்க்கையில இருக்கோ அந்த அளவுக்கு பிசாசை எதிர்த்து நிற்கலாம். எந்த அளவுக்கு வசனம் நம்ம வாழ்க்கையில இருக்கோ அந்த அளவுக்கு வசனம் என்ன செய்யலாம்? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பெருக தொடங்கும். அல்லேலூயா. பைபிளை தலைமாட்டுக்கு வச்சு படுத்தா பிசாசு பயப்பட மாட்டான். சில பேர் என்ன செய்வாவோ, பேய் அண்டக்கூடாது, பிசாசு அண்டக்கூடாது, பூதம் அண்டக்கூடாதுன்னு பைபிளை தலைமாட்டில் வச்சு படுப்பாங்க. அத பைத்தியாரங்களா? அதுக்கு அவன் பயப்படவே மாட்டான். அல்லேலூயா. அவன் பயப்படுகிறது இதயத்தில் வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில வசனம் இருந்தாதான் அவன் பயப்படுவான். ஆமே. பைபிளை தூக்கி வச்சுட்டு அப்பாலே போ சாத்தானா அவன் ஒரு மிதி மிதிச்சுட்டு போயிடுவான். என் வேதம் எனக்குள் இருக்க வேண்டும். அதை வாசிக்கிறதுக்கு தான் கர்த்தர் தந்திருக்கிறாரே தவிர அது என்ன மந்திர புக்கா? இல்ல. அல்லேலூயா. சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னது? கதைகள் அல்ல, சத்தியமுள்ள வார்த்தைகள். நாம் நடக்க, நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிற வார்த்தைகள். இந்த மகத்துவத்தை நம்ம கையில கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆழங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அதிசயமானவைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேதத்தை நம்ம எவ்வளவு கனம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவைகளை எப்படி எண்ணினாங்களாம்? மறுபடியும் வாசிங்கம்மா. என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அல்லேலூயா. அவைகளை எப்படி எண்ணினாங்களாம்? விலையேற பெற்ற ஒன்றை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அல்லேலூயா. எவ்வளவு வேதனை பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், இதை போல ஒரு 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 வேதம் இந்த உலகத்தில் பரிசுத்தமான வார்த்தைகள் எங்கேயுமே இல்லை. இந்த வார்த்தையை நாம் கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வேதனையோட கர்த்தர் சொல்றார். அதே 4வது அதிகாரத்தில் சொல்றாரு. மல்கியா 4வது அதிகாரம், ஓசியா 4வது அதிகாரத்தில் சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளையே மறந்து விடுவேன். அல்லேலூயா. என் வேதத்தை மறக்கிற அளவுக்கு நீ நிர்விசாரமாய் என்ன செய்கிறாய்? காணப்படுகிறாய். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். வெறும் வேதம் சொல்லல. என்ன வேதம்? தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அதனால நான் உன் பிள்ளைகளை என்ன செஞ்சிருவேன்? மறந்து விடுவேன். எவ்வளவு கடினமான கஷ்டமான வார்த்தைகள் பாருங்க. அப்போ இந்த வேதத்தை கர்த்தர் எவ்வளவாய் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வேதத்தை கும்பிடக்கூடாது. சில பேர் இந்த வேதத்தை விக்கிரகமா என்ன செய்திருக்கிறார்கள்? வணங்குகிறார்கள். வார்த்தை ஆனவரை நாம் வணங்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம யாரை அவர் சந்ததிகளை அவர் மறப்பது இல்லை என்று சொன்னால், எந்த பெற்றோர் அல்லது யார் கர்த்தருடைய வேதத்தை கனப்படுத்துகிறார்களோ, யார் கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய சந்ததியை கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவங்க சந்ததியை கர்த்தர் மறப்பதே இல்லை. தயவு அவர்கள் மேல் என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. நம்ம வேதத்தை கனம் பண்ணா நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அதுதான் உண்மை. நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. எதை கனம் பண்ணினால்? அவருடைய வேதத்தை நாம் கனம் பண்ணும்போது உண்மையாகவே கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 37:31 வாசிங்க. சங்கீதம் 37:31. அவருடைய வேதம் எங்கே இருக்கிறதாம்? எல்லாரும் சொல்லுங்க.
சத்தமாக சொல்லுங்க. 37 31 சொல்லுங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வசனம் வேதம் எங்க இருக்கணும்? அந்த பைபிளை தூக்கி இதயத்தில் வச்சுட்டு இதயத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த வேதம் என்னுடைய இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? மனப்பாடம் செய்யணும். வாசிக்க வாசிக்க அந்த வேதம் நமக்குள்ள என்ன செய்யும்? மனப்பாடம் ஆகும். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் செபிச்சிட்டு இந்த வேதத்தை வாசிச்சு பாருங்களேன், வெளிப்பாடுகள் தெரியும். அல்லேலூயா. நீங்க அரை மணி நேரம் நல்ல ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, என் கூட இடைபடுங்க ஆண்டவரே, என்ன என் கூட ஆமை ஸ்தோத்திரம், உங்களுடைய வெளிச்சத்தை எனக்கு தாங்கப்பான்னு நீங்க தாகத்தோட செபிச்சிட்டு தாகத்தோட இந்த வேதத்தை திறந்தா அமை இதனுடைய ஆழங்களை உங்களால் எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அது உங்க இருதயத்தில் என்ன செய்யும்? தங்கும். உங்க இருதயத்தில் தங்கும். உங்க இதயத்தில் அது பதியும். ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஆத்திரத்தோடு வேதத்தை வாசிச்சுட்டு காலாண்டில் கிடக்கிற வசனத்தை வாசிச்சுட்டு போக கூடாது. அல்லேலூயா. வேதத்துக்கு ஒரு நாளில் ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம், மாலையில் இரவில் ஒரு அரை மணி நேரமாவது, குறைஞ்சது நான் சொல்கிறேன் ஒரு அரை மணி நேரமாவது இதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். நம்முடைய நேரத்தை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நம்முடைய வேதாகமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் ஒரு மணி நேரமாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதம் எடுத்துக்கொள்ளுமானால் அதற்கு விளைச்சல், மிகப்பெரிய விளைச்சலை நம்ம பார்க்க முடியும். எத்தனை பேர் நேரம் கொடுப்பீங்க? ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது, அது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. காலையில் ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நேரம் வாசிங்க, தியானிங்க, கொஞ்சம் எழுதி வைங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசினதை நாங்கள் எழுதி வச்சு என்ன பிரசங்கமாக பண்ண போகிறோம்? உங்கள் பிரசங்கத்தை தான் கேட்க போகிறோம். அல்லேலூயா. இல்லைனா நீங்கள் எங்களை பிரசங்கம் பண்ண விடவா போகிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், உங்களை எத்தனை பேர்னாலும் பிரசங்கம் பண்ண விடுறோம். ஏன் பிரசங்கம் பண்ணதுக்காக கர்த்தர் வார்த்தையை தாராரு? அப்படி நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு வார்த்தையை தாராருன்னா என் வாழ்க்கையா மாறப்போகுது. அல்லேலூயா. ஏன் நான் உனக்கு தந்த வார்த்தையை நீ ஜெபத்தில் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு என்ன வார்த்தையை தந்தனோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ போற. நீ கீழாகாமல் மேலாவாய்ன்னு சொன்னா நீ அப்படித்தான் வாழ்வ. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது. அல்லேலூயா. நீயோ கடன் வாங்க, இது யார் சொன்ன வார்த்தை? வேதம் சொன்ன வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை வாசிச்சு அறிக்கை செய்யும் போது அந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். வட்டி இல்லாம கடன் கொடுக்க வைப்பார். இது சந்தோஷமா இருக்கு. வட்டிக்கு கடன் கொடுன்னு ஆண்டவர் சொல்லவே, வட்டிக்கு கொடாமலும். அல்லேலூயா. கடன் கொடுங்க, ஆனா வட்டிக்கு கொடுக்காதீங்க. கடனை கொடுத்துட்டு எதிர்பார்க்காதீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் அப்படி போனா நாங்க ஆண்டியா தான் போனோம். அல்லேலூயா. கடன் கொடுக்கிற லெவல்ல உங்களை கர்த்தர் வச்சிருந்தாருன்னா கொடுங்க. ஆமே. திருப்பி தர முடியாத சூழ்நிலைமையில் அவங்க இருந்தாங்கன்னா சண்டை போடாதீங்க. நீங்க யாரும் சரி ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நாம் செபித்து வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் என்ன செய்யும்? பதியும். நம்ம செபிச்சிட்டு வந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ள பதியும். போன வார ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் பண்ணுன அந்த டைரியை திருப்பிடியம்மா. அவர் தைரியவாத திருப்புறாலே அது ஒரு ஸ்தோத்திரம். என்ன ஞாயிற்றுக்கிழமை என்னையா பிரசங்கம் பண்ண? விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ண. 3 நாள் கூட ஆவல. இப்படிப்பட்ட நிலைமை ஒரு பாஸ்டருக்கு பாருங்க. அல்லேலூயா. சீக்கிரமா ஆண்டவர் வருகை வந்தா நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமை ஒரு பாஸ்டருக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தான்னு சொல்லியிருக்க வேண்டாமா விசுவாசம்னு? அல்லேலூயா. சரி, அதுக்கு முந்தின வாரம் என்ன பிரசங்கம் பண்ண? 3 நாளைக்கு முன்னே கேட்டது இந்த நிலைமை. முந்தின வாரத்தை கேட்டா ஆமே ஊரை விட்டே போக வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அல்லேலூயா. தயவு.
ஆமென். தயவு. அப்போ நம்ம தாகத்தோட கேட்டிருந்தா அந்த வசனம் நம்ம இதயத்தில் என்ன செஞ்சிருக்கோம்? பதிஞ்சிருக்கும். பசுமரத்தாணியை போல நம்முடைய வாழ்க்கையில அந்த வேதம் நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டுமானால் உன் இருதயத்தில் எழுதுங்கிறாரு கர்த்தர். என்ன சொல்றாரு நீதிமொழிகள்ல? உன் இருதயத்தில் எழுது, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படிக்கு அவைகளை பலகையில எழுது. எங்க எழுதுவது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அல்லேலூயா. இந்த எழுதுறது ரொம்ப நல்ல பழக்கம். நீங்க எழுதுறது ரொம்ப 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 ஒரு 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 பெரிய ஞானிகள் தான் எழுதுவாங்க. உங்களெல்லாம் நீங்க ஞானிகளா நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. சாமி சிரிக்கான், பத்தியக்கார பேனா என்ன சொல்றேன். அல்லேலூயா. எழுதி சொல்லி கொடுத்தது யாரு? தேவன். மோசையை பார்த்து எழுதுனாரு. இந்த 66 ஆமை புத்தகத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? எழுது அப்படின்னார். அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு மாயா ஜாலத்தில் கொடுத்திருக்க முடியும்ல. எழுத வைக்கிறது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஒரு அழகான விஷயம். அல்லேலூயா. எழுதணும். எழுதுவது எவ்வளவு எவ்வளவு பெரிய நல்ல பழக்கம் தெரியுமா? அதெல்லாம் நல்ல ஒரு ஹேபிட். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா எழுதுவது ஒரு நாள் அழியாது. எழுதி வச்சது ஒரு நாள் என்ன செய்யாது. அதை எழுதி வச்சிங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைங்க. ஏன்னா அதெல்லாம் கர்த்தருடைய வெளிப்பாடுகள், கர்த்தருடைய மகத்துவங்கள், கர்த்தருடைய மேலான வசனங்கள். பேப்பர் துண்டில் அரை பேப்பர் முக்கா பேப்பரில் எழுதிட்டு போகிற போக்கில் காற்றுல விட்டுட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு அழகான நோட்டை வாங்கி எழுதி அதை முடிஞ்சிட்டுனா தூக்கி ஸ்டோர் பண்ணணும். பழைய இரும்பு கடைக்கு போட்டுறக்கூடாது. இல்லை, என் வீட்டுக்காரி சில நான் எழுதி வச்ச பிரசங்கத்தெல்லாம் என்னமோ நினச்சி போட்டுட்டான். 1000 லட்ச ரூபா கொடுத்தாலும் அந்த வெளிப்பாடை என்ன செய்ய முடியாது. அவ்வளோதான், போச்சு. எங்கள் அம்மா, எங்கள் பெத்த தாய் சில நேரம் அப்படி தான் பண்ணுவா. பழைய இரும்பு சாமானுக்கு என்ன செஞ்சிருவா? பொக்கிஷத்தை தூக்கி, தங்கத்தை தூக்கி நீ எடைக்கு போடுவியா? தங்கத்தை தூக்கி யாராவது எடைக்கு போடுவோமா? போட மாட்டோம். ஏன்? அது மட்டும் பத்திரமா எங்கே இருக்கும்? பீரோவில் இருக்கும். லாக் பண்ணி 2 சாவி 3 சாவி, 19வது நம்பர் சாவி, 27வது நம்பர் சாவி, போதாதுக்குன்னு பேங்கில் கொண்டு போய் வச்சுருவோம். இங்கே இருந்தால் களவாணி பையன் தொல்லை தாங்க முடியலை, கொண்டு எங்கே வச்சுருவோம்? ஊர் பூரா களவாணியாக தான் இருக்கான். அல்லேலூயா. கழுத்தில் போட்டுட்டு அலைஞ்சா ஒரு மாதிரி பார்க்குற பார்வையே சரியில்லை, கொண்டு எங்கே வச்சிருவோம்? அல்லேலூயா. அதெல்லாம் பத்திரப்படுத்த தெரியுது. ஆனால் இந்த பைபிளை வச்சிருக்கிற லட்சணத்தை பார்த்தா, அல்லேலூயா, பைபிளை ஒவ்வொரு பைபிளையும் பார்த்தா அது ஒரு மாதிரி நெளிஞ்சு புழிஞ்சிருக்கு, கிழிஞ்சி. ஒரு வருஷத்துக்கு ஒரு பைபிளை வாங்குங்கம்மா, நல்ல ஒரு விஷயம். அல்லேலூயா. சிரிப்பாக இருந்தாலும் வேதனையாக இருக்குது. வேதம் எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது. அது தேவன் அவனுக்கு தந்த மகத்துவமான ஒன்று. அல்லேலூயா. அந்த பைபிளை நான் திருப்பி பார்த்துட்டு தான் அப்படி பேசுகிறேன். கிழிஞ்சி நாராக இருக்கு. இந்த என் பைபிளும் பின்னால் ஒரு மாதிரி இருக்கு. அது வாசித்து கிழிஞ்சா பரவாயில்ல, வாசிக்காமலே கிழிஞ்சா என்ன அர்த்தம்? பேப்பர்லாம் அழுக்கா மாறணும். வெள்ளை இருக்கு. சிலருடைய பைபிளை பார்க்கும்போது வாங்கின புதுசில் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. அப்படிதான். இது எவ்வளவு அழுக்காவதோ அந்த அளவுக்கு நம்ம இருதயம் என்ன செய்யும். அதனால அடுத்த வாரம் நல்லா அழுக்காக்கிட்டு வந்துடாதீங்க, வாசிச்சு அழுக்காக்குங்க. அல்லேலூயா. அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வேதத்தை என்ன செய்தார்கள் அவர்கள்? மறந்தார்கள். அப்போ வசனம் எங்க இருக்கணும்? நம்ம இருதயத்தில் இருக்கணும். நம்ம இருதயத்தில் ஜெபித்து வாசிக்கும் போது அது நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யும்? பதியும், அப்படியே தங்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தை ஆவியானவர் எடுத்து கொடுப்பாரு. அல்லே, இந்த வசனத்தை வச்சு அவனை கட்டு, இந்த வசனத்தை வச்சு அவனை மேற்கொள், இந்த வசனத்தை வைத்து அவனை எரி. அல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்து அந்த பலவானை கட்டு என்று ஆவியானவர் எடுத்து கொடுப்பார்.
நீங்க வாசிச்சீங்கன்னா, தியானிச்சீங்கன்னா, அதை கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை, கோலியாத்தை நிர்மூலமாக்குகிற வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார், எடுத்து கொடுப்பார். அதுதான் சத்திய ஆவியானவர். அல்லேலூயா. சொல்லுவார், பிசாசு முன்னால நின்னுக்கிட்டு பேன்னு நிக்க கூடாது. வசனத்தினால் அவனை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். வசனத்தை சொல்லும் போது பாதாளம் நடுங்கும், அஸ்திபாரங்கள் நடுங்கும். அல்லேலூயா. வசனம், அதுல தீ இருக்கிறது. வசனத்துல என்ன இருக்கு? புறப்படுகிற வசனம், புறப்படுகிற பட்டயம். அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையான பட்டயம் தேவனுடைய வசனம். அந்த வசனத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அதனால அந்த பட்டயத்துக்கு முன்னாலே எவனும் நிற்க முடியாது. அப்போ நீங்க இருதயத்தில் வசனம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அது மறுபடியும் வாசிங்கம்மா 37, 31. அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் என்ன செய்கிறது? அப்ப முதல்ல என்னது? வேதம் எங்க இருக்கணும்? அல்லேலூயா. அப்ப நீங்க வேதம் இருதயத்தில் இருக்கணும்னா, பதியணும்னா, மனப்பாடம் பண்ணணும், ஜெபிச்சுட்டு தியானிக்கணும், அதை எழுதி வைக்கணும். அப்போ அது உங்க மனசுல நீங்க எழுதும் போது அது உங்க இருதயத்திலும் பதியும். அதனால தான் கர்த்தர் எழுத சொல்றார். வசனத்தை என்ன செய்யுங்க? எழுதும் போதே அது உங்கள் இருதயத்துக்குள்ளேயே என்ன செய்யும்? பதியும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 78:5. அதே சங்கீதம் 78:5. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணுமா? அந்த வேதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யணுமா? அறிவிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு பிதாக்களுக்கு ஆலோசனை சொல்லல, கட்டளையாக சொன்னார். இந்த வேதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமை. அவைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? 12 வயதுக்குள்ள ஆமை முழு நியாயப்பிரமாணத்தையும் யூதனுடைய பிள்ளைகள் என்ன செய்திருக்க வேண்டும்? கற்றிருக்க வேண்டும், மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். எத்தனை வயசுக்குள்ள? 12 வயதுக்குள்ள. அதே மாதிரி நம்மளும் நமக்கு பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தின் மகத்துவத்தையும், வேதத்தினுடைய முக்கியத்துவத்தையும், வேதத்தினுடைய ஆமை ஆமை நமக்கு தெரிஞ்ச காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நான் இதெல்லாம் வேகமாக போகிறேன், இது பெரிய சப்ஜெக்டு, நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். 89:30 வாசிங்க. அதே சங்கீதம் 89:30. என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் என்ன செய்வேன்? தண்டிப்பேன். அல்லேலூயா. ஆமென். 29 வாசிக்கும் போது அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி. அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிள்ளைகள் எதை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும்? நாம் எதை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும்? அல்லேலூயா. அப்போ நம்ம எதன்படி வாழ வேண்டும்? வேதத்தின்படி வாழ வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 94:13. சங்கீதம் 94:13. சிச்சித்து கடிந்து கொண்டு. அல்லேலூயா. உம்முடைய வேதத்தை ஆமை வேதத்தை கொண்டு. எதை கொண்டு? எதை கொண்டு? சில நேரம் பாஸ்டருக்கு சில விசுவாசி மேல கோபம், அதனால அவர் அதை எடுத்துட்டு வந்து அல்லேலூயா கோபத்தை எப்படி காட்டுறாரு? அல்லேலூயா. வேதம் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
வேதத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு, வசனங்களை கொண்டு, அவருடைய வார்த்தைகளை கொண்டு சிச்சித்து கடிந்து கொண்டு போதிக்கிற மனுஷன் யாராம்? பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஆமே ஸ்தோத்திரம், ஒரு சபை போதகராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தகப்பனாய் தாயாய் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எதை கொண்டு சிச்சித்து கடிந்து கொண்டு பேச வேண்டும்? வேதத்தை கொண்டு. அல்லேலூயா. வேதத்தின் மூலமாக அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். வேதத்தை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களை வணைய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களை நாங்கள் எதன்படி வணைக்க வேண்டும்? என் இஷ்டத்துக்கு வளைக்க கூடாது. எனக்கு நேராக உங்களை என்ன செய்யக்கூடாது? உங்களை எதில் நடத்தணும்? வசனத்துக்கு தான் நடத்தணும். அல்லேலூயா. வேதத்துக்குள்ள தான் நடத்தணும். உங்களை போட்டு வளைச்சி ஆமே அப்படி இப்படி பேசி அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அல்லேலூயா. அப்போ சிலர் சிச்சிக்கிறதை அற்பமாக எண்ணுகிறார்கள். சிலர் சிச்சிக்கிறதை அவர்கள் என்ன செய்கிறதில்லை? ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. வேதத்தை கொண்டு சிச்சிக்கிறதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை வேறு விதமாய் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். சில நேரம் ஆண்டவர் மறைமுகமாய் வேதத்தை கொண்டு கடிந்து பேசுவார். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர்ட்ட எவனோ என்ன செஞ்சிட்டான்? போட்டு கொடுத்துட்டான். யாரும் போட்டு கொடுக்கல, பரலோகம் சொல்லி கொடுத்து. வேதத்தை கொண்டு பேசும்போது யாரும் போட்டு கொடுத்தீங்க என்ன செய்யறதில்லை. அந்த பழக்கத்தை இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆவியானவர் இல்லை என்ற. அல்லேலூயா. யாரோ ஒன்று சொல்லி அந்த மாவை எடுத்துட்டு வந்து பேசலை. நான் எடுத்துட்டு வருத மாவு ஃபுல்லாகவே இந்த வேதம் தான். எனக்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் மாவை தருகிறார். அந்த மாவில் இருந்து தான் உங்களுக்கு அப்பத்தை சுட்டு கொடுக்கிறேன், சுட வச்சு கொடுக்கிறேன். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் பேசுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ எதை கொண்டுதான் ஆமே கடிந்து சிச்சித்து பேச வேண்டும்? சில பேருக்கு கடிஞ்சு பேசினா இவர் என்ன இப்படி பேசுறாரு, இவர் என்ன அப்படி பேசுறாரு. அல்லேலூயா. அது நம்ம செய்யக்கூடாது. இவர்கள் பாக்கியவான்கள். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமான் என்னை கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். அல்லேலூயா. அது நமக்கு நல்லது. ஔஷதம், ஆரோக்கியம், சுகம், பலனது. ஆமே. அப்போ நீங்கள் தப்பு செஞ்சுட்டு வருவீங்க, உங்களை முழுவா செய்வாங்க. இங்கே தப்புன்னா என்ன செய்வார்? ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. சரினா சரின்னு சொல்லுவார், தப்புனா தப்புன்னு சொல்லுவார். நீ போகிற பாதை சரியில்லைன்னா சரியில்லைன்னு தானே சொல்லுவார். அதுக்கு கோபப்பட்டா எப்படி? அல்லேலூயா. எப்போ நீ செபிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன வருது? கோபம் வருது. வேதத்தை வாசிக்காம திட்டுனா அவங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது. நீங்கள் பாருங்கள், செபிக்கிறவங்ககிட்ட போய் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னால் சரி பாஸ்டர் நான் இன்னும் என்ன செஞ்சுக்கிறேன், ஜோம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் செபிக்காத ஆள்கிட்ட போய் நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க, நான் செபிக்கிறேன் தெரியுமோ, கோவப்படுவாங்க. இல்லையா? இதில் கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் செபிக்கிறானா செபிக்கலையான்னு. என்ன செய்யலாம்? நாங்களாம் செபிக்க தான் செய்கிறோம், எங்களை மாதிரி யாரும் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னாலே அவன் செபிக்கலைன்னு அர்த்தம். செபிக்கிற ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? சரி பாஸ்டர் நான் இன்னும் என்ன செஞ்சுக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன். அவன் தான் ஜெபிக்கிற ஆள். ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் ஜெபம் உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்படி எடக்கு முடக்கா பேசுவான். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கோபப்பட்டா அவன் ஜெபிக்கலைன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு கோபம் வருதா? கோபம் வருதா? கோபம் வரலன்னா நீங்கள் நல்லது. அல்லேலூயா. ஏன்னா செபிக்கிறவன்ட்ட எதை பார்க்க முடியாது, கோபத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன தினமும் என்னை பார்த்து என் ஆத்துமாவை பார்த்து சொல்கிறது அதுதான். இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் ஜெபம் பண்ணு ஆத்துமாவே, இன்னும் கண்ணீர் வடி, இன்னும் பிரயாசப்படு, இன்னும் ஓடு கத்தருக்கா. நீ போதாது, இதெல்லாம் போதவே போதாது. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 18வது வசனம். 119, 18. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை
பார்க்கும்படி என் கண்களை. அப்போ வேதத்தில் என்ன இருக்கு? வேதத்தில் என்ன இருக்கு? அதிசயம் இருக்கு. உண்மைதானா? நம்புறீங்களா? அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த வேதத்தில் என்ன இருக்கு? அதிசயத்துக்கு மேல அதிசயம் இருக்கிறது, மகத்துவத்துக்கு மேல மகத்துவம் இருக்கிறது. அவன் தாகத்தோட சொல்லுகிறான், தாகத்தோட ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. எனக்கு இது பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்ணை திறந்துருங்க, என் கண்ணை பிரகாசமுள்ள மனக்கண்களா. சில இது புரிய மடுக்கு, சில இது விளங்க மடுக்கு, சில இது பாஸ்டர் என்ன பேசுறாரும் புரிய மடுக்கு, வேதத்தை வாசிச்சாலும் புரிய மடுக்கு. அவர் ஆர்வத்தை பிள்ளை மாதிரியோ புலம்பிக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பேசுறாருன்னு ஒண்ணுமே தெரிய மடுக்குப்பா. இதெல்லாம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எனக்கு என்ன செய்யுங்கப்பா? அதிசயமான அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்களை. கண்ணு திறந்துட்டுனா ஆழம் தெரியும், கண்ணு திறந்துட்டுனா மறைபொருட்கள் தெரியும், கண்ணு திறந்துட்டுனா அதிசயத்தை பார்க்கலாம். எதை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்? வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன கண்ணு வேணும்? திறக்கப்பட்ட கண்ணு வேணும். பாஸ்டர் கண்ணு திறந்துதான் இருக்கு, நான் சொல்ற கண்ணு வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய அந்த அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள், அந்த மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று பவுல் எபேசியர்ல ஜெபிக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அப்போ எதை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்கப்பா. இது நம்ம ஜெபமாய் மாறும். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 29 வாசிங்க. 119 29 119 29. அல்லேலூயா. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு என்ன செய்யுங்கப்பா? அருள் செய்யும். அல்லேலூயா. இந்த 119வது சங்கீதத்தை நீங்க முழுக்க வாசிச்சாலும் எல்லாமே எதை பத்தி தான் பேசுது? வேதத்தை குறித்து தான் பேசுது. அதுல சில முக்கியமான வசனத்தை தான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன், சரியா? அல்லேலூயா. உங்க வேதத்தை எனக்கு என்ன செய்யுங்கப்பா? அருளி செய்யும். உங்களுடைய வேதத்தை எனக்கு என்ன செய்யுங்கப்பா? சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவர்கிட்ட எனக்கு அருளி செய்யும். இந்த 119வது சங்கீதம் ஜெபம். எதற்கு ஜெபிக்கிறார்? உங்க வேதத்தை எனக்கு அருளி செய்யுங்க, என் கண்களை திறந்தருளுங்க, எனக்கு பாதைகளை காட்டுங்க, உங்களுடைய வேதத்தின்படி நடக்கணும்னு எனக்கு உதவி செய்யுங்க, கிருபதாங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். அல்லேலூயா. சில முக்கியமான வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 72 வாசிங்க. 119 72. நீர் விளம்பின வேதமே. அல்லேலூயா. எல்லாரும் அதை எடுத்துட்டீங்களா? அது ரொம்ப அருமையான ஒரு வசனம். 72 119 72. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உண்மையா சொல்றீங்களா? அப்போ நான் இங்க ஒரு 1/2 கிலோ தங்கத்தை வச்சுட்டு அங்க ஒரே ஒரு பைபிளை வைக்கேன், எதை வந்து எடுப்பீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தங்கத்தை தான் நம்ம மாம்சம் என்ன செய்யும்? அல்லேலூயா. ஆனா இந்த தங்கத்தை விட அதுக்குள்ள இருக்கிற தங்கம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும், ஆனா இது ஒரு நாளும் இது நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. இது என் இருதயத்துக்கு சந்தோஷத்தை தரும். அது எங்க எனக்கு சந்தோஷத்தை தரும்? இருதயத்தில் சந்தோஷத்தை தரும், என் இருதயத்துக்குள்ள சமாதானத்தை தரும். அல்லேலூயா. அப்போ 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம். என்ன வேதம் இது? என்ன வேதமாம்? அவர் விளம்பின வேதம். சொல்லுங்க, அவர் விளம்பின வேதம், கர்த்தர் விளம்பின வேதம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 92 வாசிங்க. நான் சொல்றது எல்லாமே 119 தான். அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய வேதம் மாத்திரம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாமல் போயிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? அழிந்திருப்பேன். அல்லேலூயா. இதை நான் என்ன செஞ்சிருப்பேன்? 97 வாசிங்க. நாள் முழுவதும் என்ன செய்கிறார்? அதை தியானிக்கிறார். பாருங்க, வாசிக்கிறார்னு சொல்லல, நாள் முழுவதும் என்ன செய்கிறாரு?
தியானிக்கிறார். நீங்க எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க, எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க என்பதை உங்க நோட்டு சொல்லும், உங்க டைரி சொல்லும், உங்க இருதயம் சொல்லும், உங்க ஜெபம் சொல்லும். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 165. அநேக வசனம் இருக்கு, ஆனால் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. 165. என்ன உண்டா, என்ன உண்டா? அப்போ இந்த வேதத்தில் என்ன இருக்கு? சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் இந்த வசனத்தின்படி உங்களை வாழ்வதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆமென், ஸ்தோத்திரம். கற்று ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 28:9 வாசிங்க. நீதிமொழிகள் 28:9. அல்லேலூயா. ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்றார். ஜெபம் எப்படிப்பட்டதாம்? ஜெபம் எப்படிப்பட்டதாம்? யாருடைய ஜெபம்? அல்லேலூயா. வேதத்தை கேட்காம பண்ணுற ஜெபம் அருவருப்பானது. ஜெபம் அருவருப்பானதுன்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். அல்லேலூயா. சில பேருக்கு ஆராதனை மட்டும் பிடிக்கும், சில பேருக்கு பிரசங்கம் மட்டும் பிடிக்கும், சில பேருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம் மட்டும் பண்ணு. ஆமென், ஆராதனை ஜெபம் பண்ணுவது, இந்த மூணு நமக்கு தேவை. அல்லேலூயா. எது தேவை? ஆராதனை, ஜெபம், பிரசங்கம். வேத வசனம், வேத பிரசங்கம், இந்த மூணுமே ஊழியம் செய்யும். இதை வேண்டான்னு சொல்ல முடியாது, இதை வேண்டான்னு சொல்ல முடியாது, அதை வேண்டான்னு சொல்ல முடியாது. இந்த மூணு ஒரு முக்கியம். இந்த சபையில் இந்த மூணு கண்டிப்பாக வேணும். அல்லேலூயா. என்னெல்லாம் வேணும்? ஆராதனைகள், பாடல் ஆராதனைகள் கண்டிப்பாக வேண்டும், ஜெபம் கண்டிப்பாக வேண்டும், வேத வசனம் கண்டிப்பாக வேண்டும். சில பேர் வேத வசனத்தை மட்டும் தூக்கி பிடிப்பாங்க, ஆராதனையை மட்டப்படுத்துவாங்க. சில பேர் ஆராதனையை மட்டும் தூக்கி பிடிப்பாங்க, வேத வசனத்தை மட்டுப்படுத்துவாங்க. சில இந்த ரெண்டையும் மட்டுப்படுத்திட்டு எதை மட்டும் தான் தூக்கி பிடிப்பாங்க. அல்லேலூயா. இந்த மூணும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த மூணும் இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான சபைன்னு அர்த்தம். இந்த மூணு எந்த சபையில் இருக்கோ அதுதான் ஆரோக்கியமான சபைன்னு அர்த்தம். இல்லைன்னா ஏதோ நோய் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாம் லெவலாக கரெக்டாக போகணும். அப்போ தான் ஆண்டு அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே சொல்லுகிற உன் ஜெபம் எனக்கு அருவருப்பானது. ஏன் அப்படி சொல்றாரு? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை என்ன செய்யறாங்க? வாசியுமா, என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? கேளாதபடி. அல்லேலூயா. அப்போ வேதத்தை கேட்கலன்னா அந்த வேதத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம்? அசட்டை பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இஷ்டத்துக்கு எஞ்சி 4-5 திருப்பி எஞ்சி போனீங்கன்னா அப்போ எனக்கு எப்படி தோணும்? எனக்கு எப்படி தோணும்? அல்லேலூயா. ஒரு முறை எஞ்சி போனால் சரி பரவாயில்ல, ஏதோ அவசரமாக போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சுட்டு போகிறோம். அது வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 4-5-6 முறை செஞ்சுட்டா நம்ம பேசுகிற ஆள் எனக்கு எப்படி தெரியும்? ஏன் அப்படி எஞ்சி ஓயாமல் போகிறாரு, நம்ம பேசுகிறது பிடிக்கலையோ, நம்ம அப்படி பேசுகிறோமோ அப்படின்னு நமக்கு என்ன செய்யும்? அப்போ அதை என்ன செய்கிறார்கள்? அசட்டை, ஒரு நிர்விசாரம், ஒரு சோத்திரம், ஒரு துணிகரமான காரியங்களை செய்யும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வேதத்தை கேட்க செவியை அடைச்சா நம்ம ஜெபத்தை கேட்க கர்த்தர் எதை அடைச்சிடுவார்? அவருடைய செவியை அடைத்து விடுவார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:10. நான் ஒரு சில வசனங்களை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த வசனம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், அதற்காக தான் நான் ஒவ்வொன்றையும் வாசிக்க சொல்கிறேன். ஏசாயா 1:10. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேளுங்கள். எந்த அளவுக்கு நீங்க கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன வளரும்? விசுவாசம் வளரும். வார்த்தை தான் நமக்குள்ள எதை வளர்க்கிறது? எதை வளர்க்கிறது? எதை வார்த்தை தான் நமக்குள்ள எதை கொண்டு வருது? விசுவாசத்தை கொண்டு வருது. வார்த்தை இல்லாம நமக்குள்ள விசுவாசம் வரவே வராது. அல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உம்முடைய
வசனங்களை, வார்த்தைகளை. அல்லேலூயா. நம்முடைய அடியானுக்கு என்ன செய்தருளும், நினைத்தருளும். அப்போ வார்த்தை நமக்குள்ள வந்தாதான் நமக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும், வளரும். அல்லேலூயா. அப்போ வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்குள்ள நமக்குள்ள விசுவாசமும் நம்முடைய உள்ளான மனுஷனும் என்ன செய்து கொண்டே இருக்கிறான், பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். அடுத்து சொல்லுகிறார், என் வேதத்துக்கு என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். கடைசி புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறதை, யார் சொல்லுகிறதை, யார் சொல்லுகிறதை, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். 42:4 வாசிங்க. 42:4, ஏசாயா 42:4. நன்றி. நீங்க நல்ல வசனங்களை வாசிப்போம். அவன் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் அவருடைய வேதத்துக்கு தீவுகள் என்ன செய்திருக்குமா, காத்திருக்கும். அல்லேலூயா. ஆமை. காத்திருக்கிற ஒரு ஆவல் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அவருடைய வேதத்துக்கு யார் காத்திருப்பார்களாம், தீவுகள் காத்திருக்குமா. அல்லேலூயா. அவருடைய வேதத்துக்கு யார் காத்திருப்பாங்களாம். அப்போ இந்த தீவு, ஆமை, இந்த வார்த்தைகள் எல்லா இடங்களுக்கும் போகும். எல்லா இடங்களுக்கும் இந்த வேதம் என்ன செய்யும், போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமை. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். மல்கியா 2:6. மல்கியா 2:6. ஏகப்பட்ட வசனம் இருக்கு, நான் முடிக்க போறேன். மல்கியா 2:6. ஹல்லேலூயா. மல்கியா 2வது அதிகாரம் 6வது வசனம். அல்லேலூயா. சத்திய வேதம் அவருடைய, எல்லாரும் சொல்லுங்க, சத்திய வேதம் அவனுடைய வாயில் இருந்தது. அல்லேலூயா. நம்மள வாயில என்ன இருக்கணும், நம்ம இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வாய். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அல்லேலூயா. இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில வழியா என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. அப்போ சத்திய வசனம் அவன் வாயில, சத்திய வேதம் அவன் வாயில இருந்தது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் எது இருக்க வேண்டும், சத்திய வேதம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தைகள் சத்தியமாய் இருக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் உண்மை உள்ளதாய் இருக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை உயிரடைய செய்ய வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும், எழுந்து ஓட செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். இந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நம்முடைய பாதைகள் சத்தியமும் நித்தியமுமாயிருக்கும். அல்லேலூயா. இன்னும் வர்ற வாரத்தில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய வேதமே எனக்கு வெளிச்சம் அப்பா. உம்முடைய வேதம் தான் எனக்கு பாதை. ஆண்டவரே, இந்த சத்திய வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல சொப்பனங்களை, வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, ஜெப உணர்வுகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வேதத்திலிருந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. அந்த மகத்துவங்களை, அதிசயங்களை, ஆழங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து செய்ய முடிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. ஆமாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.